மௌலவி முகமது சாலிஹ் ஹசரத் அவர்கள் நல்லுரை வழங்குவார்கள். نحمده نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم في بدل بسم الله الرحمن الرحيم يسألونك ماذا أحل لهم قل أحل لكم الطيبات وما علمتم من الجوارح إلى آخر آية. قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக என்னுடைய உஸ்தாதுமார்கள், இங்கே வீட்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய கிருபை. முதல்ல உடம்பு முடியல, அஜர்ட்டே சொல்லிட்டேன், அஜர் நான் பேசலை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. நேற்றுலேருந்து வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டேன் அஜர்கிட்ட. இருந்தாலும் உங்களை பார்த்தோன்னையும் அஜர்த்துமார்கள் பேசினாங்க, நம்ம உஸ்தாதுமாருங்க. சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு 2 விஷயத்த சொல்லுவோம். உஸ்தாதுமார்கள் நிறையா சொன்னாங்க அவங்களுடைய விஷயங்களை. சரி, நம்மளால் முடிஞ்சதை ஒரு 2 விஷயத்த சொல்லிவிட்டு முடிச்சுக்குவோம். அதனால் ரொம்ப அதிகமாக பேச வேண்டும் என்ற ரொம்ப நிலச்சிறாங்க இருக்கா. அரை மணி நேரம், 20 நிமிஷம், 1/4 மணி நேரம் பேசுவார். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு முன்னால் சில விஷயங்களை சொல்லிவிட்டு முடிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக சொன்னாங்க, நம்முடைய உஸ்தாதுமார்கள் சொன்ன விஷயங்களில் திரும்ப திரும்ப சொன்ன 2 விஷயம், ஒரு ஆலிமுக்கு 2 விஷயம் அவசியம் சொன்னாங்க. ஒன்று பேச்சாற்றல், 2வது எழுத்தாற்றல். இது ரொம்ப முக்கியம். பேச்சாற்றல்னால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? பயானில் பேசுகிறது ஒன்று, பயானில் நல்லா பயங்கரமாக பேசுனா ஆளை கவர்ந்துடுறது, அப்படியே அது ஒன்று. 2வது, மற்ற எல்லா நேரத்துலையும் உஷாராக இருக்கணும். எல்லா நேரத்துலையும் என்ன செய்யணும்? உஷாராக இருக்கணும். சில நேரத்தில் நல்லா பயான் பேசிடுவோம், முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்பான், நீங்கள் இப்படி பேசுனீங்களே ஆதாரம் இருக்கான்னு. தெரியலாட்டினாலும் மழுப்பை தெரிஞ்சுக்கணும். இந்த புகாரி இந்த கிதாபில் பார்த்து சொல்கிறேன், அந்த மழுப்புற அளவுக்காச்சும் என்ன செய்யணும்? ஒரு பேச்சாற்றல். தெரியல, அந்த ஒரு மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சமாளிக்கிற அளவுக்காச்சும் பேச்சாற்றல் ரொம்ப முக்கியம். ஒரு ஆலிமுக்கு குறிப்பாக. நாங்கள் எப்போ எது சொல்லுவாங்கன்னே தெரியாது. நாங்களும் அஜரத்தும் மணப்பாறைக்கு பயான் போனோம், வசூலுக்கு போனோம். உஷாராக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறோம். நான் அஜரத்து பயான் போனோம். அஜரத்து சொல்லிட்டாங்க, பரக்கத்தை சொல்லிடுவோம். நம்ம ஏற்கனவே ஜும்மா பயானில் அஜரத்து பரக்கத்தை பற்றி சொன்னாங்க, பேசினாங்க. சரி, பரக்கத்தை பற்றி பேசினா வசூலும் பரக்கத்தாக வரும்னு சொல்லிட்டு பேசிடும்னு சொல்லிட்டு முடிவு பேசிக்கிட்டே போனோம். நேரம் அங்கே போனோடனையும் மணி கரெக்டாக 12 மணி. அங்கே பாங் சொன்னோடனே பயானு, 1 மணிக்கு பயானு. நாங்கள் 12 மணிக்கு போகிறோம். நிர்வாகிகள் ஃபுல்லாக ஒரு டென்ஸாக இருக்கிறானுங்க. கேள்வி கேட்குறாங்க, இங்கே ஜமாத்துல் உலமா லெட்டரை கொடுங்க. நாங்கள் ஜெராக்ஸ் காப்பியை கொடுக்குறோம். ஒரிஜினல் இருக்கா? இல்லை, ஜெராக்ஸ் காப்பி தான். நாங்கள் மெசேஜ் அனுப்பிடுவாங்க, ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறோம். சரி, ரைட்டு, அது கொடுங்க, இது கொடுங்க. பயங்கரமாக பேசினாங்க. இருந்த நிர்வாகி ஒரு 5 பேர், முன்னாடி வரும் 3 உலமாக்கள் உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் பேசிட்டு, சரிங்க ஜெராக்ஸ் பயான் பேசுகிறதுக்கு அனுமதி இருக்குதா? நிர்வாகிகிட்ட கேட்குறோம். அனுமதி இருக்குது. ஆனால் நீங்கள் உலமாக்களுடைய கண்ணியத்தை பற்றி பேசணும். பயானு தலைப்பு 5 நிமிஷம் தான் இருக்குது. எவ்வளோ நேரம் இருக்குது? 5 நிமிஷத்தில் பயானு தலைப்பு நிர்வாகி கொடுக்குறாங்க. உலமாக்களுடைய கண்ணியம் சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே ஆலிமுக்கும் மஹல்லால் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்குது. அப்பயே வழங்கிருச்சு. ரொம்ப டைட்டாகவும் பேச முடியாது. ரொம்ப டைட்டாக பேசினா வராது. என்னடா ஒரு அண்ணா ஆலிமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு ஓவரா? ஏன்னா மஹல்லா மக்களுக்கு மத்தியில் சண்டை. ஆலிமுக்கும் ரொம்ப உடவும் முடியாது. நிர்வாகி கோபமாயிருவாங்க. என்ன செய்ய முடியாது? சொல்லிட்டாங்க. ரொம்பவும் டைட்டாகவும் பேச முடியாது, ரொம்ப லேசாக ரொம்பவும் விட்டுட்டும் பேச முடியாது. அது நடுத்தரமாக பேசணும். டைம் இருக்கிறது 5 நிமிஷம்.
நேராக போச்சு சுன்னத் தொழுதாங்க. அஜர் கேட்டாங்க, நீங்கள் பேசுகிறீங்களான்னு. நான் சொன்னேன், இல்லை ஹஜரத், உங்களுக்கு தான் அனுபவம் இருக்குது, நீங்கள் பல மேடைகளில் ஏறி இருக்கிறீங்க, நம்மளாலாம் சமாளிக்க முடியாது, நீங்கள் தான் உஸ்தாது, நீங்கள் தான் பேசணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அஜர் சுன்னத் தொழுட்டு துவா செஞ்சுட்டு போய் நின்னாங்க. பேசினாங்க கரெக்டாக பேசிட்டாங்க. ரொம்பவும் டைட்டாகவும் போல் ரொம்பவும் லேசாகவும் போல் நார்மலாக பேசிட்டு முடிச்சுட்டு வசூல் பண்ணிட்டு வேகமாக ஓடி வந்துட்டோம் நிர்வாகிகள்கிட்ட சொல்லிட்டு. அந்த வசூலும் நார்மலாக தான் வந்துச்சு. சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன, அந்த நேரத்தில் 5 நிமிஷம் தான் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே அனுபவம் இல்லை. எனக்கு பயம் வந்துருச்சு. என்ன இப்படி சொல்கிறாங்க, லெவல் அஜர்த்து அந்த அன்னைக்கு அசலில் போனால் என்னையும் போக சொன்னாங்க. நான் போயிருந்தேன்னா பயந்துருப்பேன். அஜர்த்து ஏதோ அனுபவம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறனால அஜர்த்துக்கு சொன்னால் டக்குன்னு போய் பேசிட்டு வந்துட்டாங்க. சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன, எப்போ சமுதாயம் நம்மகிட்ட எதை சொல்லுவாங்கன்னே தெரியாது. நீங்கள் ஒரு குறிப்பை எடுத்துகிட்டு போவீங்க, திடீர்னு அஜரத்து அதை விட்டுருங்க, இந்த தலைப்பில் பேசுங்க, தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், எப்பயும் போல இருக்கக்கூடிய தலைப்பிலே பேசக்கூடாது, காலத்தொதுவாக பேசணும். இப்போ வக்ஃபுனா வக்ஃபை பற்றி பேசணும், இந்த நேரத்தை தக்குவை பற்றி, இந்த நேரத்தை தொழுகையை பற்றி, எது சமுதாயத்துக்கு தேவையோ அந்த விஷயத்த பேசணும். இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், நம்ம பேசிட்டு வருவோம், அந்த விஷயத்தில் கேள்வி கேட்பாங்க, அதில் நீ குர்ஆன் நீ தலீல பார்த்தாலும் இருக்காது, நீ அக்கலி தலீல் கொடுக்கணும். அந்த நேரத்தில் ஒரு அஜரத்து பயான் பேசினார், சொர்க்கத்தை பற்றி பேசினார். அல்லாஹ் சொர்க்கத்தில் சொல்கிறான், சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறப்ப ஒரே வாசகம், சொர்க்கத்தில் என்ன ஆறு ஓடும், பாலாறு, தேனாறு, மது ஆறு, எல்லா விதவிதமான ஆறுகள் ஓடும். பயங்கரமான பயான் அந்த அன்னைக்கு அஜரத்து பயான். சரியாக பேசிட்டு வந்துட்டார். ஒருத்தர் வந்தார் அஜர்கிட்ட போயிட்டு, அஜர் பயான் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரே ஒரு டவுட் எனக்கு. என்னப்பா டவுட்டு? சொர்க்கத்தில் நீங்கள் பாலாறு, மது ஆறு, எல்லா ஆறும் ஓடுங்கிறீங்க ஒரே இடத்துல இருந்து, எப்படி ஒரே இடத்துல இருந்து எல்லா ஆறும் ஓடும்? ஒரே இடத்துல இருந்து எப்படி மது ஆறு பிரிஞ்சு வருமா, ஒரே இடத்துல இருந்து பாலாறு ஓடுமா, தேனாறு வருமா, எப்படி புரியல எனக்குன்னு. அஜர் சொன்னார், இங்கே வாப்பா, உன் மண்டையில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு கேட்டார். அன்ஃபு மூக்கு ஓட்டை, காது இருக்குது, வாய் இருக்குது, கண் இருக்குது. மண்டை ஒன்று தானே, கண்ணிலேருந்து வந்தால் கண்ணீர், மூக்குலேருந்து வந்தால் சளி, காதுலேருந்து வந்தால் சீலு, வாயிலேருந்து வந்தால் ஜொல்லு எச்சி. ஒரே இடத்துல இருந்து பிறக்குது எல்லாமே, வேற எங்கேருந்து வருதா? இதெல்லாம் பிறக்க வைக்கக்கூடிய ரப்பு அங்கே சொர்க்கத்தில் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டானா? விளங்கிருச்சு மூளையில. கரெக்டு. இந்த விஷயத்த இந்த மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரி தான் விளக்கணும், இந்த விஷயத்தையும் கற்றுக்கணும். புரியுதுங்களா? அதையும் போய் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் இன்னொன்று, பேச்சாற்றல் சங்கத்தை பயன்படுத்துங்க. சொல்லிட்டாங்க, இனிமேல் சொல்ல இருக்கிறாங்க உஸ்தாதுமார்கள். இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, இல்மு என்பது சாதாரணது கிடையாது. நம்ம இல்மை பற்றி எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, மகாத்மா காந்தி கூட சொன்னார், நீ பெற்ற பிள்ளை கூட உன்னை கைவிட்டு விடும், ஆனால் நீ கற்ற கல்வி உன்னை கைவிடாதுன்னு சொன்னார். கடைசி நேரத்தில் நீ பெக்கக்கூடிய பிள்ளை கூட கைவிட்டுரும், ஆனால் கல்வி என்பது கடைசி வரைக்கும் உன்னுடன் இருந்து உன்னை உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கும் என்பதாக சொன்னாங்க. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, மாணவ மன்றத்தில் நல்ல முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு பேச்சாற்றல், ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றல் வேணும், பேச்சாளர் வேணும். சாதிகளில் பெரிய பெரிய மதசாக்களில் போடுறாங்க, பின்னாடி பாக்கவி போடுறாங்க, மண்டை போடுறாங்க. நம்ம சாதிகளில் பெரிய பெரிய பேச்சாளர்கள் உருவாகணும். சாதி பெரிய பெரிய போஸ்டர்களில் வரணும் நம்ம பேர். அது காரணம் என்ன? இது போன்ற மன்றங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹித தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.